கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் அதில் 48வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னை மரியாள் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய கருவறையிலே சுமந்து கொண்டு அவர்கள் நாசரேத்திலிருந்து அவர்கள் யூதேய தேசத்துக்கு இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்தாலாகிய எலிசபெத் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவள் வயது முதிர்ந்தவளாக இருந்து இப்போது கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று தேவதூதனால் சொல்லப்பட்டதும் அன்னை மரியாள் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய கருவிலே சுமந்து கொண்டு அவர்கள் யூதேயாவின் மலைநாட்டுக்கு வந்து அங்கே எலிசபெத்தை பார்த்து அவர்களை வாழ்த்துவார்கள். அன்னை மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டதும் அந்த வார்த்தையின் சத்தம் எலிசபெத்தின் காதலை விழுந்ததும் எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற அந்த 6 மாத பிள்ளை களிப்பாய் துள்ளி குதித்தது. அப்பொழுது அவர்கள் எலிசபெத்தும் தீர்க்க தரிசனமாக இவர்களை அன்னை மரியாளை வாழ்த்துவார்கள். அது மாத்திரமல்ல, அன்னை மரியாளும் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் எப்படிப்பட்ட ஒரு மகிமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார், எந்த சூழ்நிலையில் அவர் நம்மை உயர்த்துகிறார், எந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை உயர்த்துகிறார், தேவன் நம்மை உயர்த்துவதற்கு தேவையான அந்த தகுதி என்ன, எப்படிப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை உயர்த்தி நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்கின்ற ஒரு காரியத்தை இவர்கள் அறிந்தவர்களாக, வேதத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்தவர்களாக அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி தேவனை துதிக்கிறார்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நான் அடிமை, என் தேவாதி தேவனுக்கு நான் அடிமை. அடிமைக்கு எந்த ஒரு தெரிந்து கொள்ளும் உரிமையும் எந்த ஒரு சுயாதீன சித்தமும் கிடையாது. இது கிறிஸ்துவினுடைய சாயல். இது இந்த அம்மா சொல்றாங்க அடிமைன்னு. அன்னால் ஜெபம் பண்ணினாங்கள், ஆண்டவரே உமது அடியாளின் சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை நினைத்து பார்த்து உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் என்று சொல்லி அடிமை என்கின்ற அந்த மனோபாவத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்கே அன்னை மரியாள் சொல்றாங்க, என் கர்த்தர் என்னை நோக்கி பார்த்தார். ஏன் அப்படின்னா, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையா? அவன் சொல்லாமா? எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! இந்த உலகத்தில் தேவாதி தேவன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறப்பதற்கு, ஏன் அவர் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றால், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை மீட்பதற்காக அவர் இரட்சகராக அவர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு முதிக்க வேண்டும். அதுக்கு ஒரு கர்ப்பம் தேவைப்படுகிறது. அவர் இரட்சண்ய அவர் 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 அருணோதயமாய் பிதாவாகிய தேவனுடைய வெளிச்சம், பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த அருணோதயம் நம்முடைய வாழ்க்கையில உதித்தால்தான் நாம் பிழைக்க முடியும், அந்த ஜீவன் உண்டாகும். ஆக அவர் அருணோதயமாய், அது மாத்திரமல்ல, அவர் இரட்சண்ய கொம்பாய் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாகத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சகலமும் அவருடைய பாதத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம். ஆக நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் தம்மைத்தாமே தம்முடைய பிதாவுக்கு அடிமை, தம்முடைய பிதாவுக்கு அடிமை. இந்த அடிமை என்பது தாசன். இதோ என் தாசன், இவர் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர், இவரே என்னுடைய நேசன், இவர் மேல் என்னுடைய ஆவியை அமர பண்ணினேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். இந்த அடிமை என்பது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், அது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர், அருணோதயம்,
இரட்சண்ய கொம்பு என்கின்ற அந்த அனுபவத்தை அறிவது தான் நித்திய ஜீவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இவர்களுக்குள்ள கர்த்தர் உதித்ததற்கு காரணம் என்னவென்றால் அடியால். எப்பொழுது ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார்? ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், என் கணவனும் என்னை நேசிப்பதில்லை, என் வீட்டாரும் என்னை நேசிப்பதில்லை, என் மனைவி என்னை மதிப்பதே கிடையாது, என்னை தள்ளிடுறா, அல்லது என் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நான் தாழ்த்தப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக பேர் அங்கலாய்ப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் யாரை உயர்த்துகிறார் என்றால் தாழ்மை உள்ளவர்களை அவை உயர்த்துகிறார். இந்த தாழ்மை உள்ளவர்கள் என்றால் யார் என்றால் அடிமை, அவருடைய தாசன், நம்முடைய தாசன். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருமே ஆனால் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துகிறார். எல்லா ஜனங்கள் என்று இந்த அம்மா இங்கே சொல்லலை, எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலை, எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம்! வானாதி வானம் கொள்ளாத தேவாதி தேவனாம், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராம், தேவனுடைய வார்த்தையானவராம், தேவனுடைய மார்பில் இருக்கிறவராம், வார்த்தையானவர், ஆதி முதலாயிருக்கிற அனாதி தேவன் இந்த உலகத்தில் அவருடைய அந்த ஒப்பு கொடுத்தல்ல தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு தம்மை அடிமையாய் ஒப்பு கொடுத்தார், தாசனாய் ஒப்பு கொடுத்தார் என்கின்ற அந்த தாழ்மையில தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ நான் வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்பதுதான் அடிமை. நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்யும்படி நான் இந்த உலகத்துக்கு வராமல் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய, அதுதான் அடிமை. இப்படி சொல்லிக்கினே போலாம். அடிமை என்றால் என்ன? என் சித்தம் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சுயாதீன சித்தத்தையும் தெரிந்து கொள்ளும் உரிமையும் அது தேவனுக்கே ஒப்பு கொடுத்து நிற்பதுதான் அடிமை. அந்த அடிமைதான் தாசன் என்கின்ற அந்த மகிமை. அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே காண்பிக்கிறது. அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 42வது அதிகாரம், ஏசாயா 42வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க பார்க்கலாம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் ஆதரிக்கிற என் தாசன் என்பதுதான் அடிமை. அடிமை என்கின்ற இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஏபேத், ஸ்லேவ். ஏபேத் என்கின்ற வார்த்தை அடிமை, அது தாசன். அன்னை மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்ததற்கு காரணம் என்ன? எப்பொழுது தேவன் நம்மை உயர்த்தி நம்முடைய கொம்பை உயரச் செய்கிறார், அன்னாளுடைய வாழ்க்கையினுடைய என் கொம்பை என் கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அந்த மனத்தாழ்மை. இந்த நல்லா கவனிக்கணும், ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தருடைய மகிமை, சேனைகளின் கர்த்தருடைய மகிமையை ஒரு மனிதன் பார்ப்பனேயானால் நான் அடிமை என்கின்ற அந்த மனத்தாழ்மைக்குள்ளே வர முடியும். பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பழைய ஏற்பட்ட கால பரிசுத்தவான்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சேனைகளின் கர்த்தர், அவர் தேவாதி தேவனுடைய தாசன். பிஹோல்ட் மை ஸ்லேவ், இதோ என்னுடைய அடிமை, இதோ பிதாவாகிய தேவன் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் வாசியமாக தொடர்ந்து நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும், தேவாதி தேவனுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுகிறவர், சேனைகளின் கர்த்தர் என்கின்ற வெளிச்சம். அவர்தான் இரட்சகர், அவர்தான் அருணோதயம், அவர்தான் இரட்சண்ய கொம்பு என்கின்ற வெளிச்சம். ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தாழ்மை,
அவருடைய ஒப்பு கொடுத்தல், தெரிந்து கொள்ளும் உரிமையும் சுயாதீன சித்தத்தையும் தேவாதி தேவனுக்கு ஒப்பு கொடுத்த தாசன். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அன்னை மரியாளுக்குள்ளேயும் அதே அபிஷேகம், அதே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த மகிமையின் அபிஷேகம் அன்னை மரியாளுக்குள்ளும் வந்து, என் கர்த்தர் இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தேவன் அவருடைய பார்வை, தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய அவருடைய பார்வை, அவர் யாரை நோக்கி பார்க்கிறார் என்றால், அவர் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்த்துவது அப்படின்னா என்ன? என்னை நான் தாழ்த்துவது அப்படின்னா என்ன? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாவது என்பதுதான் ரகசியம் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவராய் சித்தம் கொண்டவராய் அவர் நிற்கிறார். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்தவர் குமாரன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்தவர் குமாரன். அவர் என் தாசன். என் தாசன் என்றால் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணக்கூடாது. அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. அப்படின்னா என்ன? எப்படி அதை அவர் வெளிப்படுத்த முடியும் என்றால், நல்லா கவனிக்கணும், தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து, அவமானம் நிந்தைகளை அனுபவித்து நான் இல்லை என்று காண்பிக்க வேண்டும் பிதாவை. நல்லா கவனிங்க. அடிமை என்றால் இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறதுலன்னா, மனுஷங்களுக்கு முன்பதாக நம்மை பெருமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை அறிந்தவர் குமாரனே, தாசனே, அடிமையே. அவர் என்ன செய்யணும்? அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் பாவியான மனுஷனுக்கு மத்தியிலே வந்து அந்த பாவியான மனுஷர்களோடு கூட அவர் சஞ்சரித்து நான் இல்லை என்று காண்பித்தார். இதுதான் தாசன். நான் இல்லை என்று தேவன் சிநேகிக்கிற, தேவன் நேசிக்கிற, தேவன் அன்பு கூறுகிற மனுமக்களுக்கு முன்பதாக அந்த அடிமையின் ரூபம் எடுத்து, இதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிமை, அது சேனைகளின் கர்த்தர் என்பதுகின்ற வெளிச்சம்தான் சத்தியத்தின் வெளிச்சம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பது. நல்லா கவனிக்கணும். மனுஷர்களுக்கு முன்பதாக நான் இல்லை, என் தேவனே எல்லாம்னு சொல்லி அந்த மனுஷர்களுக்கு நன்மை செய்கிற அந்த நன்மையில தான் இந்த அடிமை, என் தாசன் என்கின்ற அந்த மகிமையின் அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. அன்பானவர்களே, எந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்துவார் என்றால் அந்த தாழ்மை உள்ளவர்களை. அப்போ தேவனுக்கு அவர் மனுஷங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தலைன்னா அவருக்கு தேவனுக்கு ஈக்குவலாக கொள்ளையடிப்பார் அல்லவா? ஆமேனா? ஆனால் நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் வந்து சிலுவையில் அகோரமாய் பலியாகி நான் ஒன்றுமில்லை, என் தேவனே என்று சொல்லி ஜனங்களுக்கு தம்மை பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகட்டும். துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் என் இயேசு ராஜாவுக்கே உண்டாகட்டும். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. இந்த அடிமை என்பது கிறிஸ்துவின் ஆவி
இந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். இந்த கிறிஸ்துவின் ஆவிதான் சேனைகளின் கர்த்தர். அதுதான் எல்லா ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று. கிறிஸ்துவின் ஆவி, ஒருவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்று கர்த்தர் சொன்னார். இந்த கிறிஸ்துவின் ஆவி என்பதுதான் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிமை, என் பிதாவின் சித்தம் செய்ததற்கு அடிமை என்று சொல்லி அவர் பிதாவுக்கு சமம் என்பதை சொல்லி அவர் மறைஞ்சிருக்கவில்லை. அவர் மறைந்திருக்கவில்லை. மாறாக என் தேவனால் அன்பு கூறப்பட்ட என் சகோதரர்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன், என்னிலிருந்து என் பிதாவை நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி காண்பித்தாரே. நான் ஒன்றுமில்லை, சுயாதீன சித்தம் என்னுடையது இல்லை என்று சொல்லி தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த குமாரனின் ஆவிதான் அடிமை. அப்படிப்பட்ட அடிமைகளை என் தேவன் உயர்த்துகிறார். அல்லேலூயா. நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லி உயர்த்துகிறார். இதுதான் வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில், பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் அதுல 6வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அன்பானவர்களே, நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த தெரிந்து கொள்ளும் உரிமையும் சுயாதீன சித்தத்தையும் அவர் கொள்ளையடிக்காமல், இதான் சேனைகளின் கர்த்தருடைய அந்த கிறிஸ்துவின் ஆவி. அவர் கொள்ளையடிக்காமல், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அல்லேலூயா சொல்லாமா? இந்த அடிமை, இதான் அடியால். ஆபிரகாம் சொல்லுவார், அடியேன் ஒரு முறை பேச துணிகிறேன், தூளும் சாம்பலமா இருக்கிற அடியேன். இதுதான் ஆபிரகாமின் மார்க்கம். அடிமை. ஆண்டவரே, எனக்கென்று எதுவும் இல்லை. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த அடிமை என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பாவத்தில் விழுந்து போய் பாவ சேற்றில் உழன்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமில்லை, அவர்களுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்களுக்கு சேவை செய்து தேவனை வெளிப்படுத்துவது தான் அந்த அடிமை. கிறிஸ்துவினுடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் எதில் இருக்குதுன்னா, அவர் மனுக்குலத்தை தேடி வந்தாரே அதில் இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? அவர் மனுக்குலத்தை தேடி வந்தாரே அதில் இருக்கிறது. என் தேவனால் அன்பு கூறப்பட்ட என் ஜனங்களுக்கு நான் என்னை காண்பிப்பேன் என்று சொல்லி தமது மகிமையை, அவர் மகிமையின் கர்த்தர், அவர் அதரிசனமானவர். அவர் தேவனுடைய ரூபம் என்றால் தேவன் அதரிசனமானவர், தேவன் நித்தியர், அதரிசனமானவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறால் இயேசு கிறிஸ்து அதரிசனமானவர். அன்பான தேவஜனமே, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதரிசனமானவர். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். தன் சகோதரர்களுக்கு ஒப்பாக மாறினார். எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது தம்முடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக மாறினார். அடிமையின் ரூபம். என்னது அடிமையின் ரூபம்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைகளாக தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை மீட்கிறதுக்காக இந்த பாவ உலகத்தில், இந்த பாவ சேற்றில் அவர் இறங்கி வந்தாரே, அதுதான் அந்த அடிமையின் ரூபம். காரணம், என் பிதாவை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தம்முடைய பெருமையை தேடாமல், மனுஷங்க என்னை உயர்த்த தேவையில்லை, என் பிதா என்னை உயர்த்தினால் போதும், என் பிதா என்னை மகிமைப்படுத்தினால் போதும் என்று சொல்லி அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாரே, இந்த ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவி. இந்த கிறிஸ்துவின் ஆவிதான் பரிசுத்தவான்களுக்கு வழிபட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? மனிதர்களை நேசித்தார்கள். அல்லேலூயா. தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதர்களை அவர்கள் நேசித்தார்கள். தங்கள் குடும்பத்துக்கு தங்களை பலியாக்கினார்கள். தங்களிலிருந்து அந்த கிறிஸ்துவின் ஆவியினாலே நாங்கள் என் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி அவர்கள் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு நன்மைகளை செய்தார்கள். அப்படிப்பட்ட மனத்தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஆமென் சொல்லாமா? அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, ஏனென்றால் அவர் காணக்கூடாதவர். ஆமென் சொல்லாமா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அதுதான் அந்த அடிமை. இதுதான் அவருடைய ஜீவனுள்ள வாழ்க்கை. அவருடைய ஜீவனுள்ள வாழ்க்கை எதில் இருக்குது அப்படின்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிங்கமாக, அவர் எருதாக, அவர் மனுஷ முகமாக, பறக்கிற கழுகாக, 4 என்பதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. இந்த 4 என்பதில் நான் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று அவர் மனுஷ ரூபம் எடுத்தவர், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு என்பதில் இந்த 4 ஜீவன்களை அவர் வெளிப்படுத்தினார். இதுதான் அடிமை. நண்பாய் சொல்லுகிறேன், இந்த அடிமை என்பது தேவனை அறிந்தவர், அவர் தேவாதி தேவனை முகமுகமாய் கண்டவர், பிதாவுக்கு தேவனுடைய மார்பில் இருக்கிறவர். அவர் தேவன் நேசிக்கிற மனுக்குலத்துக்கு காணப்பட்டு 4 ஜீவனாய் தமக்குள் இருந்து வெளிப்பட்டு, அந்த 4 ஜீவன்கள் நமக்குள்ளிருந்து வெளிப்படுவதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவர் மட்டுமே ஜீவனுள்ள தேவன். அவர் மட்டுமே மெய்யான தேவன். அவர் என்ன செய்கிறார்? தம்மைத்தாமே வெறுமை வாசி, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். இதுதான் அடிமை. அவர் மனுஷர்களுக்கு மத்தியிலே நான் ஒன்றுமில்லை, என் தேவனே எல்லாம் என்று சொல்லி மனுக்குலத்தின் அந்த மரணத்தை அவர் சுமக்கிறார். மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி, எப்படி இருந்தாரா? மரண பரியந்தம் எப்படி இருந்தாரா? கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று அன்னை மரியாள் சொல்றாங்களே, அவர்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தது. அவர்கள் தேவனுடைய வேத பிரமாணங்களை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள். இந்த தாழ்மை, தம்மைத்தாமே தாழ்த்தினார். எப்பொழுது அப்படின்னா, தேவனுடைய சாயலும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு முன்பதாக அவர்களுடைய பாவங்களை தாம் சுமந்து கொண்டு அவர்களை குற்றப்படுத்தாமல், என்ன குற்றப்படுத்துகிறவன் யாரு? பிசாசு. அவர்களுடைய பாவங்களை தான் தோல் மேல சுமந்து கொள்ளும் போது தான் தாழ்மை. அடிமை என்றால் தேவனை அறிந்து அவர் சித்தம் செய்து ஒப்பு கொடுப்பதும், தாழ்மை என்றால் அந்த மனத்தாழ்மை என்பது என் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை ஒரு வினாடி பொழுதாகி நான் குற்றப்படுத்துவது இல்லை. இதுதான் கிறிஸ்துவின் ஆவி. எப்போது தாழ்த்தினார் என்பது எதில் பூர்ணப்படுகிறது? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், யாரை பற்றியும் குறை சொல்லாம. இந்த அடிமை என்கின்ற அனுபவமும், அந்த அடிமை என்கின்ற அனுபவம் இருந்தால்தான் தாழ்மை என்கின்ற அனுபவம் வரும். என் தேவனை நான் அறிந்திருக்க வேண்டும், அது கிறிஸ்துவின் ஆவியிலே அது வருகிறது. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கொம்பை உயர்த்தினார். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எப்போது நமக்கு உயர்வு வரும் என்றால், நம்ம மனுஷங்க நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறது தாங்க பெருமை. மனுஷங்க என்ன உயர்த்தணும், மனுஷங்க என்ன உயர்த்தி பேசணும்னு நினைக்கத்தான் பெருமை. ஆனால் தாழ்மை என்பது என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் என்னை உயர்த்த வல்லமை உடையவர், சர்வத்தையும் சிருஷ்டித்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லவர் என்னை உயர்த்த வல்லவர் என்று சொல்லி அவர் சித்தத்திற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து மனுஷங்க மத்தியில் அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நம்ம தோல் மேலே போட்டுக்கணும். அவர்கள் செய்கிற இடைஞ்சல்கள், அவர்கள் செய்கிற எல்லா விதமான நெருக்கங்கள் எதையுமே பாராமல் அவர்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு பேர் தான் தாழ்மை. சில பேரை பார்த்தீங்கன்னா எதுக்கத்தாலும் கோச்சிக்குவாங்க. சின்ன விஷயம் கூட அவங்கள மனசை பாதிக்கும். அவங்க தேவனை அறியலை, அவங்க தேவனை காணலை. நீங்கள் தேவனை கண்டாத்தானே அவருக்கு அடிமை என்கின்ற அந்த மனோபாவத்துக்குள்ளே நம்ம போக முடியும். அன்பானவர்களே, அன்பாய் சொல்கிறேன், தாழ்த்தினார்
எப்படி தாழ்த்தினார்? மரண பரியந்தம். யாருடைய மரணம்? என் சகோதரனுடைய மரணத்தை நான் சுமக்கிறேன். நல்லா கவனிங்க. அன்னை மரியாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் யாரையும் குற்றப்படுத்தாமல். இந்த உலகம் பாவத்தில் இருக்கிறது. ஆனால் என் தேவன், நான் தேவனை அறிந்திருக்கிறபடியினாலே அவர் அன்பை வெளிப்படுத்தும்படியாய் என்னை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். என் சகோதரர்களுக்கு என் அன்பை வெளிப்படுத்தும். இதில் தாங்க கிறிஸ்மஸ் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் அடிமை, தாழ்மை. அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்குமே ஆனால், அந்த அடிமை என்கின்ற அனுபவம் இருக்குமே ஆனால், தேவனே நம்மை தேடி வருவார். அல்லேலூயா சொல்லாமா? நம்மளை தேடி வருவார். அவர் நம்மை உயர்த்துவார். இந்த மனுஷங்க என்ன உயர்த்தணும்னு நினைக்காதீங்க. யாரை கர்த்தர் உயர்த்துகிறார்? நீதிமொழிகளின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 22:4 வாசிக்கலாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதலுக்கும் வரும் பலன். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்பது தான் அடிமை. தாழ்மை என்பது என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்களை தமக்குள்ள சுமப்பது, யாரையும் குற்றப்படுத்தாமல். இந்த தாழ்மைக்கும் அடிமைக்கும் சொல்ல போனா கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் அடிமை. ஆமென் சொல்லாமா? இந்த தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? நீங்க தேவனுக்கு முன்பதாக, அப்பா என் வாழ்க்கையில உங்க சித்தம் என்ன ஆண்டவரே? என்னை சிருஷ்டித்தவர் நீர், என்னுடைய குடும்பத்தை உண்டாக்கினவர் நீர், என்னை குறித்து உங்களுக்கு ஒரு சித்தம் உண்டு. உங்க சித்தம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி தேவனையே நோக்கி பார்த்திருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுதான் ஞானவான்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் நமக்குள் இருக்குமே ஆனால் நாம் புத்தி உடையவர்களாக நம்முடைய சகோதரர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். ஆமென் சொல்லாமா? நீ கர்த்தருக்கு பயப்படுற பயமோ, அவருக்கு அடிமை என்கின்ற அனுபவமோ, என் சகோதரர்களுக்கும் முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தாழ்த்துற தாழ்மையில் தான், அந்த தாழ்மையில் தான் ஜீவன் இருக்கிறது. அந்த தாழ்மையில் தான் 4 கேரக்டர் நம்மிலிருந்து வெளிப்படும். கிறிஸ்து தேவனுக்கு சமம் என்பதை கொள்ளையடிக்காம தம்முடைய சகோதரர்களுக்கு வந்து தம்முடைய பிதாவின் அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தாரே, அதுதான் ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆக இப்படிப்பட்ட அந்த அடிமையும் அந்த தாழ்மையும் என்கின்ற அந்த அனுபவம். அடிமை என்பது தேவனுக்கு முன்பதாக தேவ சித்தம் செய்வது. தாழ்மை என்பது தன் சகோதரர்கள் நம்மை தாழ்த்துவது. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் ஆவி. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா கவனிங்க அன்பானவர்களே. நமக்கு எப்பொழுது கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார்? எப்பொழுதுமே வேதத்தை தியானம் பண்ணும்போது இந்த உலகத்தில் எழுத்தின்படியே நம்மை கர்த்தர் அந்த வேத வசனத்தை நிறைவேற பண்ணி அது அப்படியே ஆவிக்குரிய ரீதியில் நிறைவேற செய்வார். ஐஸ்வர்யமும் மகிமையும் கனமும் என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனையும் என் தேவன் நமக்கு கொடுக்கிறார். கையை உயர்த்தலாம், ஆமென் சொல்லாமா? உங்க வாழ்க்கையில் தேவனுக்கு அடிமைகள் என்று சொல்லி உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நீங்கள், மனுஷனுக்கும் முன்பதாக உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மந்தை என்கின்ற வார்த்தைக்கு நீதிமொழிகள் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் பலவிதமான மிருகங்கள் என்று அர்த்தம். அதில் நரி இருக்கும், சிறுத்தை இருக்கும், சிங்கம் இருக்கும், கரடி இருக்கும், யானை இருக்கும், புலி இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சுபாவத்தான் இருப்பாங்க. ஆனால் அவரை ஆட்டுக்குட்டியாய் மாற்ற வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த விசுவாசம்தான் என் தேவனுக்கு நான் அடிமை என்கின்ற அனுபவம். அன்பானவர்களே, நான் அன்பாய் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அந்த அடிமைகளை, அப்படி தேவனுக்கு தம்மைத்தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொடுக்கிறார். அவர் நம்மை கனப்படுத்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 29வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம் 29வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தி போற்றும். அகந்தைனா பெருமைக்காரன்,
சில பேர் நாங்கள் தான் பெரிய ஞானிகள், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா அகந்தை கொள்வார்கள். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ கனமடைவான், அவனை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லாமா? யார் கனப்படுத்துவாங்க? கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். யாரெல்லாம் மனத்தாழ்மைன்னா நல்லா புரிஞ்சுக்குங்களேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருடைய சுபாவத்தில் விழுந்து போய் கிடப்பாங்க. அவங்களுக்கு முன்பதாக அவங்க உங்களை குறித்து என்ன பண்ணாலும், நீங்கள் தேவனுக்கு அடிமை, கிறிஸ்துவின் ஆவி, வேதத்தை ஆராய்ந்து நான் தேவனுக்கு அடிமை என்கின்ற அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் வரும். உங்களை வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, உங்களை வச்சு செய்வாங்க. இப்போ சொல்கிற மாதிரி சொன்ன வச்சு செஞ்சுட்டாங்க, என்ன எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. நிறைய பேர் இப்போ ரொம்ப வேதனை படத்தில் அப்படி தான் எங்களை தாழ்த்திட்டாங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எந்த மனுஷன் மேலேயே குற்றப்படுத்தாமல், அப்பா மகிமை உமக்குரியது, நீதி உமக்குரியது, வெக்கம் எனக்குரியதுப்பான்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு மனத்தாழ்மை வரும் பாருங்க, கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். ஆமேனா? எந்த மனுஷனையும் நீங்கள் குற்றப்படுத்தாமல், யாரு மேலே குற்றப்படுத்தாமல், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்வீங்க பாருங்க. பாருங்களேன், மனுஷனால் உனக்கு புகழப்பட்டால் உனக்கு ஐயோ என்று கர்த்தர் இந்த ஊழியம் செய்த நாட்களில் ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார். மனுஷனால் உயர்த்தப்படணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் அகந்தை. மனுஷனுக்கு முன்னாடி தன்னை பெருமையாக தூக்கி நிறுத்து, அதுக்கு பேர் தான் அகந்தை. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்திடும். ஆனால் மனத்தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் கனமடைய செய்கிறார், கனப்படுத்துகிறார். உனக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொடுக்கிறார். அவர் தீர்காயுசை கொடுக்கிறார், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். எப்போ அப்படின்னா உன் மனசுக்குள்ள அந்த மனத்தாழ்மை, அதுக்கு கிறிஸ்துவின் ஆவி இருக்க வேண்டும். நான் அடிமை. இந்த அம்மா இந்த அபிஷேகம் தான் பேசுறாங்க, நான் கிறிஸ்துவின் ஆவி உடையவர். ஏனென்றால் அவர்தான் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமை. அதுக்கப்புறம் தம்முடைய சகோதரர்களுடைய பாவங்களை சிலுவையில் தாழ்மை என்கின்ற வெளிச்சம் அவர்களுக்குள்ள இருந்தபடியினாலே அவர்கள் ஒரு மகிமையான இந்த சுயாதீனத்தை அவர்கள் பெறுகிறார்கள். ஆக யாரெல்லாம் மனுஷனுக்கு முன்பதாக தங்களை பெருமை அடிக்கிறார்களோ தேவனே அவளை தாழ்த்தி போற்றுவார். ஆனால் மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே அவர்கள் தெரியாமல் என்ன பேசுகிறாங்க, ஆனால் என்ன படைத்ததுக்கு உமக்கு ஒரு நோக்கம் உண்டு, உமக்கு ஒரு சித்தம் உண்டு, எல்லாம் உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தேவனுக்கு முன்னதாக அந்த பொறுமை, அந்த மனத்தாழ்மையில் கர்த்தர் அவளை கனமடை செய்கிறார். அதுக்கு தான் கிறிஸ்துவின் ஆவி வேண்டும் என்று ரோமருக்கு நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் கர்த்தர் இங்கே பேசுகிறார். எடுத்து வாசிக்க போல ரோமர் 8வது அதிகாரத்தில் 9, 10 வசந்த வாசிக்கலாம், இல்லை 8, 9 வாசிக்க பார்க்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அவங்க தேவனுக்கு பிரியம் அல்ல. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்னா யாரு? அகந்தை உள்ளவர்கள். அம்மா கவனிக்கிறீங்களா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா அகந்தை உள்ளவர்கள். என்ன மனுஷங்க பெருமையா பேசணும், என் பெருமை என்ன, என்னை பற்றி எல்லா மனுஷங்களுமே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட என்னால் தாங்கிக்கவே முடியாது, என்னை எல்லாரும் பெருமையாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சர்ன்னு கோவப்படுவாங்களே, அவங்க தான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அவங்க தேவனுக்கு பிரியம் கிடையாது, அவங்க தேவனுடைய பிள்ளை கிடையாதாம். அன்பானவர்களே, யார் தேவனுடைய பிள்ளை? வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த கிறிஸ்துவின் ஆவிதான் என் தேவனுக்கு அடிமை, என் சகோதரர்களுக்கு முன்பதாக தாழ்மை, அந்த மனத்தாழ்மை, மனுஷர்களுக்கு முன்பதாக சாந்தமும் மனத்தாழ்மையும், அதுதான் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களுக்கு தான் தேவன் உயர்த்துகிறார். நான் பலமுறை சொல்லிவிட்டேன், தேவனுக்கு இயேசுக்கள் தேவை.
இயேசுக்கள் அப்படின்னா யாரா? தேவனுக்கு அடிமை, தேவ சித்தம் செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுப்பதும், தம்முடைய சகோதரர்களுடைய பாவங்களையும் விருதலையும் சுமந்து கொண்டு அமைதியாக இருப்பதும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே என்று சொல்லி இந்த உலகத்தை தம்மைத்தாமே வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்தவர் தான் கிறிஸ்துவானவர். நீதிமொழிகள் புத்தகத்தில் மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. யாருக்கு இப்படிப்பட்ட அந்த ஒரு மேன்மையை கொடுக்கிறார் என்றால், நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் அதில் 33வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்தணும், கர்த்தர் என்ன கனப்படுத்தணும், கர்த்தர் என்ன உயர்த்தணும், கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு மகிமையை கொடுக்கணும், கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த ஒரு மனத்தாழ்மைக்குள்ள நம்ம வரணும். அந்த மனத்தாழ்மை என்பது மனுஷர்களுக்கு முன்பாக காண்பிப்பது. எப்பொழுது மனுஷர்களுக்கு முன்பதாக உனக்கு மனத்தாழ்மை வெளிப்படும் அப்படின்னா, உனக்குள்ள அடிமை என் தேவனை அறிந்திருக்கிறேன், அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல், அதுதான் அடிமை. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பதாக நடுங்குகிற அந்த நடுக்கம், துணிந்து பேசுகிற அந்த வார்த்தை. சில பேரை பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறோம் எது பேசுறதுனே தெரியாது, வாய் இருக்குது, எங்கள் வாய் நாங்கள் எப்படினாலும் பேசுவோன்னு பேசுவாங்க. அன்பானவர்களே, தேவன் நம்மை உயர்த்துவதற்காக, தேவன் நம்மை கனப்படுத்துவதற்காக, தேவன் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு தான் அழைத்திருக்கிறார். எப்பொழுது இந்த மேன்மை நமக்கு கிடைக்கும், எப்பொழுது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைப்பார், எப்பொழுது நம்மை தேவன் மேன்மைப்படுத்துவார் என்றால், அந்த மேன்மைக்கு முன்னானது மனத்தாழ்மை. அந்த தாழ்மையோடு தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாக அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய ஆளுகை, அவருடைய கர்த்தத்துவம் எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க வரணும்னா நீதிமொழிகள் 18:12 வாசிங்களேன். நீதிமொழிகள் 18:12. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும். ஏன் மனுஷனுக்கு அழிவு வந்துச்சு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? மனுஷனுக்கு ஏன் அழிவு வந்தது? மனுஷன் அழிந்து போவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. ஏனென்றால் அவன் தேவனுடைய பிள்ளை, தேவ சாயலும் தேவ ரூபமும் அவனுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தி பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நீ தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கொண்டு போய் அந்த தோட்டத்தில் மனுஷனை வைத்தார். ஆனால் அந்த மனுஷனும் அந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாக்கிறதுக்கு பதிலாக அந்த விருட்சங்களுக்குள்ளே ஓடி போய் ஒளிந்து கொண்டான். மனுஷனால் பெருமையை தேடினான், மனுஷனுக்கு முன்பதாக தன்னை பெருமைப்படுத்தினான். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், அகந்தை கொள்ளும். மனுஷனுக்கு முன்பதாக என்னை பெருமையா பேசணும். ஆனால் அடிமை என்பது என் தேவன் என்னை மகிமைப்படுத்த வல்லமை உடையவர். இந்த 2025வது வருஷத்தில் இந்த கடைசி நாட்டில் இருக்கிறோம். அடுத்த வாரத்தில் புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தணும், என் தேவன் என்னை உயர்த்தணும், என் தேவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசீர்வாதம், அந்த அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டுமேனால் அன்பானவர்களே, உங்கள் இருதயத்துக்குள்ள இருமாப்பு எடுத்து போடுங்க. மனுஷனுக்கு முன்னதாக இருமாப்பு பாராட்டுவது. சில பேர் சண்டை போட்டுக்கினாங்கன்னா அந்த கசப்பை எடுத்து இருதயத்தில் வச்சுக்கின்னு மனுஷங்க மேலே கசப்பாக இருப்பாங்க. அதுதான் பேய்த்தனம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா, அந்த விருட்சத்தை தோட்டத்தை பாதுகாத்து பராமரிட ஆதாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விருட்சத்துக்கு முன்னாடி நீ மனத்தாழ்மையா இருந்து உன் மனைவிக்கு என்ன சொல்லி கொடுறா. ஏன்னா நான் தான் சொல்றேன் இல்லையா, பல லட்ச வருஷங்கள், பல 1000 வருஷங்கள் ஆதாம் மட்டும் ஏதேனும் இருந்திருக்கிறார். பல ரகசியங்களை ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்.
அப்போது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த அந்த மிருகங்கள்லாம் இன்னும் உண்டாகலை. ஆண் பெண் ஒன்று ஒன்றா கர்த்தர் உண்டாக்கி கொடுக்குறாரு. உண்டாக்கி எல்லாத்தையும் கொடுத்து பார்த்த உடனே என்ன, அப்படி பார்க்கும்போது எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது. ஆதாமுக்கு மட்டும் துணை இல்லை. அப்போ நான் ஆதாமே நான் உனக்கு தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஏவாளை சிருஷ்டித்து இந்த ஏவாளை பண்படுத்த சொல்கிறார். ஏவாளுக்கு நல்லா புத்தி சொல்லி நல்லா உன் ஞானத்துக்கு ஈக்குவலாக ஏவாளை கொண்டு வாடா, அப்போ நீ என்ன பாதுகாத்து பராமரிடா அப்படின்னு சொன்னால், பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய இவன் அந்த விருட்சத்துக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கணும். நீ என்ன பெருமையாக பேசு. என்ன ப்ராப்ளம்னா, மனுஷன் இப்போ எதுக்காக வரேன்னா, 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த 4 பேர் என்ன பார்ப்பாங்க, அதுதான் அகந்தை. இந்த 4 பேருக்கு மத்தியில் நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காட்டணும். ஆனால் என் ஆண்டவரே, உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை அடிமை, என் தேவனே, உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அழிவு வரும் முன்னே மனுஷர் இருதயம் இருமாப்பா இருக்கும். வீண் சண்டெல்லாம் போய் நிற்பாங்க. சில பேர் டைலாக் வேறு சொல்கிறது, நான் வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன்னு. இதெல்லாம் பயங்கரமான இருமாப்பின் இருதயம். போய் சண்டை போட்டு ஜனங்களோட கூட சண்டை போட்டு அதில் வேற அவங்கள பற்றி குறைய சொல்லி இவங்களுடைய நீதி எடுத்து நல்லா பிரஸ்தாபப்படுத்துவாங்க. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் இல்லை. அன்பானவர்களே, ஏன் எனக்கு மாத்திரம் எனக்கு உயர்வே வரல, ஏன் எனக்கு மாத்திரம் எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் தரித்திரம், ஏன் வாழ்க்கையில் ஜீவன் இல்லை, ஏன் நான் இன்னமும் பலவீனங்களோடு இருக்கிறேன்? அதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் அடிமை என்கின்ற அனுபவத்துக்குள்ள இல்லை. அன்பானவர்களே, வேதத்தை தியானிக்கிறது இல்லை. கிறிஸ்துவின் ஆவி என்பது வேதத்தை ஆராய்ச்சி செய்வது. கிறிஸ்துவின் ஆவி என்பது வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்வது. யூதர்களுக்குள்ளே ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே ஆபிரகாமினுடைய பிளட்டிலே இருக்கிற ஒரு ரகசியம் என்னென்னா, ஒரு யூதனை போயிட்டு ஒரு வசனம் சொன்னோன்னா அந்த வசனத்துக்கு பல ஆங்கில வியாக்கியானம் சொல்லுவான். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறது. அதுதான் அடிமையின் ஆவி. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லி நிற்பாங்க. ஏன்னா வேதம் எல்லாம் தேவன் அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். அவர்கள் மேன்மை உள்ளவர்களே என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் யூதர்களை ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் விசேஷித்தவர்கள். காரணம், வேதம் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கையில் இருக்கிற வேதம் இந்த கிறிஸ்துவின் ஆவி. நாங்கள் தேவனுக்கு அடிமை என்கின்ற அனுபவத்திலே அவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய அந்த ஒரு தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்த்துகிற தாழ்மையில் தான் மனுஷனுக்கு மேன்மை இருக்கிறது. அதுக்கு நீங்கள் வேதத்தை நல்லா ஆராய்ச்சி செய்து பார்த்தால்தான் இந்த மேன்மை கிடைக்கும். ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற நம்முடைய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே சாலமோன், அங்கே 2 நாளாகமம் 7:14 வாசிங்களேன். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அங்கே தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் கட்டளையை கொடுப்பார். எப்பொழுது நான் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன், எப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். 7:14 வாசிங்க. 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் அவள் தான் முடிஞ்சு போச்சு. இந்த ஒரே வார்த்தையிலே முடிகிறது. என்ன வார்த்தை முடிகிறது? என் நாமம். இந்த என் நாமம் என்பதுதான் சேனைகளின் கர்த்தர் யெகோவா என்கின்ற நாமம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்றால் நான் எப்படி என் தேவனுக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷர் சாயலாகி மனுஷருடைய பாவங்களை நான் சுமந்து சிலுவையில் மரண பரியந்தம் நான் தாழ்த்தினேனோ, அதே போல இஸ்ரவேலர்களே, ஆபிரகாமின் சந்ததியாரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே, நீங்கள் மனிதருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். மனிதர்கள் செய்கிற அந்த குறைகளை எல்லாம் மன்னியுங்கள். உங்கள் பாவங்களையும் உங்கள் தப்பிதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் மன்னித்திருக்கிறாரே. அவருடைய பலவீனங்களை குறித்து பேசாதிருங்கள். தாழ்த்தி என்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருத்தர் செய்த பாவத்தை 4 பேருக்கு போய் சொல்லி அவங்களுடைய பாவத்தை போட்டு நீங்க தம்பட்ட அடிக்காதிருங்கள். உன் சகோதரருக்காக உங்களை பலியாக்கி தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்களுக்குள்ள தேவனை வெளிப்படுத்துங்கள். இன்னைக்கு மாமியார் மருமகள் சண்டை என்னது? தாழ்மை இல்லை. வீட்டுக்குள்ள தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர் கணவன் இப்படிப்பட்ட சண்டைகள் எதுக்கு? தாழ்மை இல்லை. ஆனால் என் ஆண்டவர் இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், என்னை பாக்கியவதியாக மாற்றினார் என்று சொல்லி
அந்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அந்த யெகோவா தேவனை நோக்கி பார்த்து, என் கர்த்தர், அந்த யெகோவா தேவன் சேனைகளின் கர்த்தர், அவரே என் வயிற்றில் வந்து உதித்திருக்கிறாரே என்கின்ற ஒரு மாபெரும் மகிழ்ச்சியில அன்னை மரியாள் பாடுகிறார்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்பதான் ஆபிரகாமின் சந்ததியார். இந்த ஆபிரகாமின் சந்ததியார் அடியேன் பேச துணிகிறேன், அடியேன் பேச துணிகிறேன், அடியேன் அடியேன் பேச துணிகிறேன், அடியேன் ஒரு விசை பேசுவேனாக, நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன், நான் தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்பது அர்த்தம் என்ன? அடியேன் பேச துணிகிறேன். அந்த வசனத்தை வாசித்தே ஆகணும். வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் அங்கே சோதோம் கொமோராவை அழிக்க போகும்போது ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், நேரம் இல்லாததுனால. 27வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 18:27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன், கரங்களை திராமன் சொல்லாமா, தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன், இதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அன்பானவர்களே, நான் என் கர்த்தருக்கு அடிமை, நீ தேவனுக்கு அடிமை என்று சுயாதீன சித்தத்தையும் தெரிந்து கொள்ளுதலும் உரிமையும் கொடுத்து அவர் உங்களை அடிக்க வரும்போது கர்த்தர் பின்வாங்கவும் இல்லை, அவர் என்ன பண்ணல, எதிர்க்கவும் இல்லை, அவர் பின்வாங்கவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இதுதான் மனத்தாழ்மை, இதான் மனத்தாழ்மை. தெரிந்து கொள்ளும் உரிமையை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தம் என்பது அடிமை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்பது தாழ்மை, மனத்தாழ்மை. இதுதான் ஆபிரகாமின் மார்க்கம். ஆபிரகாம் தான் அடியேன் என்கின்ற அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவராய் அவர் நின்றபடினால்தான் ஆபிரகாமின் சந்ததியாக அந்த ஆரோனுடைய வம்சத்தில் வந்த அன்னை மரியாள் அவர்கள் ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்களுக்கு உள்ளதான் இந்த மகிமையான அபிஷேகம் உள்ளே இருக்கிறது. அன்பானவர்களே, இதுதான் இங்கே கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமின் சந்ததியே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே, உங்களை தாழ்த்தி என்றால் உங்கள் சகோதர சகோதரிகளோடு என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறார். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பிதாவாகிய தேவனை நீங்கள் நேசிப்பது உண்மையானால், நீங்கள் தேவ பிரியராய் இருப்பது உண்மையானால், தேவன் நேசிக்கிற மனுஷனை நேசியுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். புருஷன்மார்களே, உங்கள் மனைவியை கனப்படுத்துங்கள். மனைவிமார்களே, உங்கள் கணவனுக்கு நீங்கள் தலையாக எண்ணுங்கள். உங்கள் கணவனுக்கு நீங்கள் மகிமையாக இருக்கிறீர்கள். இதான் தாழ்த்தி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை போல தாழ்த்தி ஜபம் பண்ணி, வாசிங்க இப்ப 2 நாளாகமும் 7 வாசிங்க. ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி ஜபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் போய் ஜபம் பண்ணுங்க, தாழ்த்துங்க. அந்த தாழ்த்து ஜபம்னா என்னன்னு புரியுதா? இப்போ யாரு மேலே கசப்பை வச்சுக்கின்னு நீ தேவ சமூகத்துக்கு போனா நீ என் ஜனமே இல்லைன்றாரு. நீ யாரு மேலே கசப்பை வச்சுக்கின்னு ஜபம் பண்ணி அப்படின்னா அதுக்கு முன்னாடி தாழ்மை இருக்கணும். வீட்டில் சண்டையை போட்டுட்டு வீட்டில் அநியாய பாஷை பேசிட்டு சபைக்குள்ள வந்து அந்நிய பாஷை பேசுறது இல்லையா? இப்போ ஜபம் பண்ணினா என்ன? இந்த ஜபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. எசப்பான்னு கூப்பிட்டா உனக்கு உடனே பதில் கொடுக்க வல்லவர். ஆனால் அதுக்கு முன்பதாக நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்பதாக நீங்கள் என் நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சேமமாய், நான் பலமுறை சொல்லிட்டேன், செழிப்பு என்பது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய உபதேசம். இந்த செழிப்பு, இந்த சேமம். ஆடம்பரம் என்பது மகாபாபிலோன். ஆடம்பரம் என்பது தேவைக்கு மேல அதிகமாய் தங்களை உயர்த்துவது. ஆடம்பரத்தின் தேவன் அல்ல நம் தேவன். நம் தேவன் சேமத்தின் தேவன். நம்மை சேமமாய் தேவன் நடத்துவாராக. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நமக்கு சேமத்தை தேவன் கொடுப்பாராக. நம்முடைய அடிப்படை தேவைகள் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் சரியாய் நடப்பதே சேமம்.
நம்முடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் கரெக்டாக தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை சேமமாய் வாழ வைக்கிற தேவன். கையை விட்டு ராமன் சொல்லாமா? அதுக்கு ஒரே ஒரு காரணம், நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள். அந்த ஜெபத்துடைய மேன்மையே தாழ்மை. ஏனென்றால் சகோதரர்களை நேசிக்கிற அந்த நேசம். அப்போ மனுஷர்கள் என்னை உயர்த்த வேண்டும் என்பதுதான் அகந்தை. மனுஷனை பெருமையாய் பேச வேண்டும் என்பதுதான் அகந்தை. இதுதான் அழிவு. இந்த மனுஷனுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுனால தான் அவனுக்கு அழிவு வந்துச்சு. அந்த இருமாப்பு. மனுஷங்க என்ன உயர்த்தணும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என் தேவனுடையவைகளே என்பது. அப்போ தேவன் இங்கே என்ன சொல்றாருன்னா, அப்போது நான் உனக்கு சேமத்தை கொடுப்பேன், உனக்கு ப்ராஸ்பரிட்டி இருக்கும், உன் வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும், உன் வாழ்க்கையில் நன்மை இருக்கும் அப்படி சொல்லிட்டு 15 வருஷம் சொல்றாரு பாருங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். ஸ்தலம் என்று சொல்றது எது தெரியுமா? தேவாலயத்தை சொல்றாரு. நம்முடைய சரீரம்தான் அவர் தங்குற ஆலயம். ஆமேன் சொல்லாமா? இந்த ஸ்தலத்தில் நீங்க எந்த இடத்துல நின்றுன்னு பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். எந்த இடத்துல நின்றுன்னு என் தேவனே அப்படின்னு சொன்னாலும் இந்த ஸ்தலத்திலிருந்து செய்யப்படுகிற, அதாவது உங்க சரீரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜப சத்தத்துக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். நீங்க கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதியா இருப்பவன் யார்? தேவன் உங்க பட்சத்தில் இருந்தா உங்களுக்கு விரோதி யார்? நீ ஏன் மனுஷனுக்கு போய் சண்டை போடுறீங்க? ஏன் மனுஷனுக்கு உங்களை பெருமை பாராட்டுறீங்க? உங்களை தாழ்த்துங்க. நாங்கள் ஒன்றுமில்லைன்னு சொல்லி தேவனையே மகிமைப்படுத்தி நில்லுங்க. அப்படிப்பட்ட மகிமையில தான் தேவனுடைய மகிமையினுடைய அபிஷேகம் இருக்கிறது. இந்த அன்னை மரியாளுக்கு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. நாங்கள் என் சேனைகளின் கர்த்தராகி யெகோவா தேவனுடைய நாமத்தை நாங்கள் தரித்திருக்கிறவர்கள். நான் தாழ்த்தினேன், நான் என் சித்தம் செய்யலை. அந்த வாலிப மகள் வேத ஆராய்ச்சி சொல்கிறதுபடி பார்த்தா யோசேப்புக்கு எப்படியும் 40 வயசு. இங்கே அன்னை மரியாளுக்கு அந்த டீனேஜுக்குள்ளே 18 வயசுக்குள்ளே தான் அவங்க இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 18 வயசில் அன்னை மரியாளை தேடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ராஜாதி ராஜாவாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாம் ஜீவனுள்ள கர்த்தராம் அவரை தம்முடைய கர்ப்பத்தில் சுமக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாங்க, தேவன் கொடுக்குறாரு. அப்படின்னா அன்னை மரியாள் அந்த வாலிபத்தில் எந்த அளவுக்கு தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்பதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆரோனுடைய சந்ததி. ஆரோன் யார் என்றால், ஆரோன் பரிசுத்தவான். இந்த ஆரோன் எப்படிப்பட்டவர் என்றால், தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து அடியான் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வருகிறவர்கள் தான் இந்த ஆபிரகாமின் சந்ததி. ஏன் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை? ஏன் இன்னைக்கு பிள்ளைங்க பாவத்தை செய்கிறாங்க? ஏன் பாவத்தை விட்டு ஏன் அவங்களால விட்டு விலகி வர முடியலை அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைங்களுக்கு தெரியணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தேவனுடைய அடியான், என் தேவனுக்கு அடிமை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கள் அப்பாவுக்குள் இருக்கிறத நான் பார்க்குறேன். தேவனுக்கு பயப்படுற பயத்தை எங்கள் அம்மாவுக்குள் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்க தங்கள் மாம்ச சித்தத்தை செய்யாமல் அவர்கள் தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உமது அடியானின் மகன் வந்திருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய அடியாளின் மகன் வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாவே அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை தெரியுமா? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்க போயிட்டு, அப்பா உமது அடியானின் குமாரன் வந்திருக்கிறேன், நான் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க போயிட்டு உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் பார்த்துட்டு, என் தேவனே உமது அடியாளின் புத்திரன் வந்திருக்கிறேன். உமது அடியாள் அப்படின்னா அவருக்கு தெரியணும். எதுக்கத்தாலும் கோச்சுக்கிறது, எதுக்கத்தாலும் சண்டை போகிறது, அதுக்கு மட்டும் வாய் அப்படி கிழியும். அப்படி எங்கிருந்து இந்த பிள்ளைங்களை நம்ம அன்னை மரியாதை போல நம்ம வளர்க்குறது? தாவீது ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே உமது அடியானின் மகனை நினைத்து பாரும். ஆச்சரியமாக இருக்கிறது.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாம் தூளும் சாம்பலும், என் தேவனே நான் உமக்கு முன்ன ஒன்றுமில்லை என்று சொல்லி தம்மை தாழ்த்தி வலிகளோட, பயத்தோட, திகிலோட, மனக்குழப்பத்தோட போராடி அங்கே நிற்கிறார். அப்போ தாவீதுக்கு நல்லா பார்க்குறாரு, ஈசாய் உமது அடியான் ஆண்டவரே. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், ஈசாயின் அடிமரமும் தாவீதின் வேறுமானவர் வருவார்னு சொல்லி இந்த ஈசாயை குறித்தும் அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் யோசேப்புடைய இந்த சந்ததியில், யோசேப்பு ராஜ கோத்திரம், யூதா கோத்திரம், ஆனால் அன்னை மரியாள் லேவி கோத்திரம், ஆரோனுடைய வம்சத்தில் வந்து ஆசாரிய கோத்திரம். ஏனென்றால் எலிசபெத் அம்மா வந்து அவர்கள் ஆரோனுடைய சந்ததியால் அவள் என்று லூக்கா தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். இப்போ தேவதூதன் வந்து உன் இனத்தாலாகிய எலிசபெத் என்று சொல்லி மரியாள் அம்மாக்கு சொல்லுவாங்க. அப்போ மரியாள் அம்மா பிரதான ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர்கள். இந்த ஆரோனுடைய வம்சத்தார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உமது அடியான் என்று சொல்லி தம்முடைய மாம்சத்து சித்தத்தை ஒப்பு கொடுத்தவர்கள், தம்முடைய சுயாதீன சித்தத்தை ஒப்பு கொடுத்து மரித்தவர்கள். அவர்கள் ஜீவபலியாய் பரிசுத்தவான் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தவர்கள். அவர்கள் தான் அடியான். உமது அடியான் வந்திருக்கிறேன் என்றால் அது கிறிஸ்துவின் ஆவியில் நிற்கிற ஒரு மகிமை. இதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். எடுத்து வாசிங்க. முதல்ல தாவீதை பார்க்கலாம், திருப்பி கொள்ளுங்க. 86வது சங்கீதத்தில், 86ஆம் சங்கீதத்தில் அந்த பிள்ளை அவர் எப்படி வளர்த்திருக்கிறார் பாருங்க, எப்படி ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க, பார்க்கலாம். 17 வாசிங்க. 86:17. கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. மேல் வசனம் வாசிங்க. 16. என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை நல்லா கவனிங்க, உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். அல்லேலூயா. இதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். தாவீது ஈசாயினிடத்தில் என்னத்தை கண்டார்? எங்க அப்பா என் தேவனுக்கு பயப்படுகிறவர், எங்க அப்பா என் தேவனுக்கு பயப்படுகிற அடிமை, எங்க அப்பாவுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது. அவருடைய அந்த மனத்தாழ்மை, கிறிஸ்துவினுடைய அந்த அடிமையின் ரூபம், அந்த மனத்தாழ்மையை நான் எங்க அப்பா இடத்துல பார்த்தேன். எங்க அப்பாவை என் தேவன் நடத்தினார். எங்க அப்பாவை என் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிற, எங்க அப்பாவை என் தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிற, கனத்தை கொடுத்திருக்கிற. எங்க அப்பா ஒரு மூப்பராய் பெத்லகேமில் பேர் பெற்றவராக இருக்கிறார். அதுக்கு காரணம் எங்க அப்பாவை என் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்பா என் கர்த்தாவே, ஜபத்தினுடைய வல்லமையை பாருங்களேன். இயேசுவின் நாமத்தில் உமது அடியானின் குமாரன் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க ஜெபம் பண்றாங்க இன்னைக்கு? இது எவ்வளோ பெரிய பவர்ல, இந்த ஜபத்தில் எவ்வளோ பெரிய பவர் இருக்குல்ல. ஆமென் சொல்லாமா? உமது அடியானின் குமாரனை ஆண்டவரே, உமது அடியானின் குமாரனை ரட்சியும் ஆண்டவரே. ஆமென் சொல்லாமா? உமது அடியானின் குமாரனை ரட்சி. இந்த அடியான் அப்படின்னா என்னது? தான் சித்தத்தை ஒப்பு கொடுத்து சாகிறது. தேவனுடைய நம்முடைய சித்தத்துக்கு சாகிறது தான் அடியான். ஏன்னா தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது தான் பரிசுத்தம். அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயம். பரிசுத்தம் தான் தேவனுக்கு பயப்படுற பயம். தேவனுக்கு பயப்படுற பயம் தான் பரிசுத்த அலங்காரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதத்தை ஆராயுங்க. உமது அடியானின் குமாரனை ரட்சியும் ஆண்டவரே. நான் உமது அடியான் என்று அவர் கிறிஸ்துவின் ஆவி உடையவராய் தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு அவர் பலியாகிற அந்த அனுபவத்தில் தாவீது இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறார். 116ஆம் சங்கீதத்தில் எங்க அம்மாவும் உனக்கு தெரியுமே ஆண்டவரே, உமது அடியாளின் புத்திரனை என்று சொல்லி 106வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்க. 116 சங்கீதம் 16வது வசனம். கர்த்தாவே நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமா இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். உங்க எல்லா கட்டும் அவிழணும். பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய கட்டில் அகப்பட்டிருக்கிறாங்க. அநேக காதல் கட்டு, அந்தரங்க பாவ கட்டு, போத கட்டு, அப்புறம் செல்போன் கட்டு, அப்புறம் ஊரை சுத்துற கட்டு, இப்படி அநேக கட்டுகள் இருக்கிறது.
எப்படி தெரியுமா அந்த கட்டு அவிழ்க்கப்படும்? அங்கே என்னை ரட்சியும், நான் பயங்கரமான இக்கட்டில் மாட்டின்னு இருக்கிறேன், என்னை விடுதலையாக்கும் உமது அடியானின் குமாரனை ரட்சியும். எங்கள் அப்பா உமக்கு பயப்படுற பயம் இருக்குதே ஆண்டவரே, எங்கள் அப்பா உமது அடியான் அல்லவா ஆண்டவரே. இப்போ கட்டுகள், அந்தரங்க பாவங்கள், என்னால் இந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக முடியல. அப்பா உமது அடியாளின் புத்திரன் அல்லவா நான், உமது அடியாளின் புத்திரன் அல்லவா. பிள்ளைங்க அப்படி ஜெபிக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா வாலிப பிள்ளைங்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உங்கள் அப்பா எல்லாம் சர்ச்சுக்கு வராங்க, உங்கள் அப்பா அங்கே அம்மா தேவனுக்கு பயப்படுற பயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும்னு வச்சிங்களேன். ஆண்டவரே உமது அடியாளின் குமாரன் வந்திருக்கிறேன், உமது அடியானின் குமாரத்தி வந்திருக்கிறேன், எங்கள் மேலே ரெக்க வைங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அப்பா அங்கே அம்மாவுடைய பரிசுத்தத்தின் அளவுக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லமை உடையவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் தலையை உயர்த்தி, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கனத்தையும் உயர்த்தி, உங்களுக்கு பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி தேவனே உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான ஆச்சரியமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு தேவன் அவர் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பில் தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்டதான அந்த அடியாளின் புத்திரன், உமது அடியாளின் புத்திரன் வந்திருக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய பக்தி தான் தெரியுமே. எங்கள் அம்மா 4 மணிக்கு எழுந்துக்குவாங்க, தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க, அவங்க சத்தம் போட்டு பேச மாட்டாங்க, அவ்வளவு தேவ பயம். அவங்க சரியான நேரத்தில் இந்தந்த வேலைகளை சரியாக செஞ்சு காலையில் எங்களுக்கு வீட்டாருக்கு படி அளந்து எங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த தெய்வ பயத்தை, அந்த எங்கள் அம்மாவுக்குள்ள இருக்கிற அந்த மனத்தாழ்மைக்கு காரணம் அவர்கள் உம்முடைய சமூகத்தில் அடிமைன்னு ஒப்பு கொடுத்துருக்கிறத நான் பார்க்குறேன். ஆண்டவரே, இதை பார்த்த பிள்ளை கேட்குறான், உமது அடியாளின் புத்திரன் வந்திருக்கிறேன், என்னை எல்லா விதமான கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. இன்றைக்கி பிள்ளைங்க தவிக்கிறாங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், இதிலேருந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்னா நீங்கள் முதல்ல சாட்சியாக நிற்கணும். தாய் தகப்பன் 100% அவர்கள் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மாம்ச சித்தத்தில் பிறந்தவர்கள், உங்களுடைய மாம்ச சித்தம் இரத்தத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் மாம்சத்தில் பிறந்தவர்கள். முழுக்க முழுக்க ஆவியாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அந்த தாய் தகப்பனுடைய பொறுப்பு தானே தவிர இதுக்கு யாருக்குமே சம்பந்தம் கிடையாது. அந்த தாய் தகப்பன் எந்த அளவுக்கு தேவனுக்கு அடிமை என்று கிறிஸ்துவின் ஆவில வேதத்தை ஆராய்ந்து பார்த்து மனுஷனுக்கு முன்னதாக தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய உயர்வு இருக்கும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் தான் பரிசுத்தவான்கள். மேல் வசந்த வாசியம் அடியான் அப்படின்னு மேல் 15 வசந்த வாசியம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இந்த அருமை, இதுதான் அருமை. இந்த அருமை என்பது தேவனுடைய பார்வையில் அது மகிமையானது. எது அப்படின்னு சொன்னால், யா சித்த நான் செய்யல ஆண்டவரே, உங்கள் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பதுதான் மரணம். மரணம்னா இது அநேக வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, பரிசுத்தோடைய மரணம். அது எழுத்தின்படியான மரணம் இல்லை. தேவன் மனுஷன் சாகிறது அவருக்கு பிரிவின்னு சொல்கிறாரா? அப்போ அதை சொல்லலை அவர். இந்த மரணம் என்பது இவன் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நான் என் சித்தத்தின்படி செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அகந்தை, அதுதான் இருமாப்பு. ஆனால் பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்கன்னா, என் தேவனுக்கு நான் அடிமை, என் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கிறிஸ்துவின் ஆவி உடையவனாய் என் தேவனுக்கு என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்பது என்கின்ற அந்த மரணம். என்னை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை உயர்த்த என் தேவனாலே ஆகும் என்று சொல்லி தேவனுக்கு அடிமை என்கின்ற அந்த பரிசுத்தவானுடைய மரணம் தான். அதுதான் இந்த பரிசுத்தவான் என்பது தான் இந்த மரணம். இது என்னது அப்படின்னு சொன்னாக்கா, இதுதான் மனத்தாழ்மைக்குள்ளாக நம்மை கொண்டு போகும். இந்த அடிமை தாழ்மை என்பதுதான் இந்த ராஜரீக ஆசாரிய அந்த ஊழியத்துக்கான மகிமை. இது எப்படி அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த அன்னை மரியாள் ஆரோனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதை மட்டும் நம்ம வாசித்துக்கலாம். திருப்பி கொள்ளுங்க. இவர்களுக்குள்ள எப்படி இந்த மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலே திருப்பி கொள்ளுங்க. அங்கே தேவதூதன் அந்த செய்தியை சொல்லும்போது, உன் இனத்தாலாகிய எலிசபெத் அப்படின்னு சொல்லுவார். வாசிங்க பார்க்கலாம். 1:36, லூக்கா 1:36 வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும்
தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். நல்லா கவனிங்க. உன் இனத்தால் அப்படின்னா எலிசபெத் அம்மாவுக்குள்ளேயும் இந்த அடிமை தாழ்மை என்கின்ற அனுபவம் அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. அதனால்தான் மலடி எண்ணப்பட்ட வயது முதிர்ந்து போய் ஒரு சிரிப்பு அலைகள், ஒரு ஆச்சரியம். யோவான் ஸ்நானகனை இவர்கள் கர்ப்பந்தரித்து பெத்தெடுக்கிறார்கள். ஒரு பயங்கரமான ஆச்சரியம். இப்போ நீங்கள் எலிசபெத்தை சொல்லும்போது, எலிசபெத்தை குறித்து பேசும்போது, எலிசபெத் யாருடைய குமாரத்தி? 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1:5. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இதுதான் அந்த பரிசுத்தவானுடைய மரணம் என்பது ஆசாரியர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசாரியர்கள் தான் அடிமை என்கின்ற அனுபவத்துக்குள்ள தம்முடைய மாம்சத்துக்கு உட்படாமல், தம்முடைய மாம்ச சித்தம் செய்யாமல், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாய் இருந்து தியானிக்கிற அந்த அனுபவம் தான் ஆசாரியர்கள். தாழ்மை என்பது ராஜாக்கள், ஆளுகை செய்கிறார்கள். எப்படி ஆளுகை செய்கிறாங்க? என் சகோதரர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து ராஜாக்கள் என்ன பண்ண கொடுத்து ஆளுகை செய்கிறாங்க. அவர்கள் அடிமைகள் அல்ல, மனுஷ அடிமைகள் அல்ல, தேவனுடைய அடிமைகள். ஆக அடிமை என்பது ஆசாரியத்துவமும் தாழ்மை என்பது ராஜரிகத்தையும் காண்பிக்கிறது. இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியனாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. இதுதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். 132ஆம் சங்கீதத்தில் இந்த ஆசாரியர்கள் பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்வதை பார்க்கலாம். 132வது சங்கீதத்தில் வாசிக்க பார்க்கலாம். 15-16 வாசிக்க பார்க்கலாம். இந்த சீயோனினுடைய ரகசியத்தை சொல்றாரு. இல்லைன்னா 13லேருந்தே வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். சீயோன் என்றால் ட்ரை லேண்ட், ட்ரை பிளேஸ். அங்க ஒரு வெறுமை, அங்க ஒன்றும் இருக்காது. இந்த மாம்சமும் இரத்தமும் நம்முடைய இருதயத்தை தொடாமல் இருப்பதே சியோன். சியோன் என்று சொன்னால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. இந்த மாம்சமும் இரத்தமும் ஈரப்பதம், இந்த ஈரம் எல்லாம் போய் அது தேவனுடைய பலிபீடத்தில் சுட்டெரிக்கப்பட்ட சாம்பலாக்கப்பட்ட அனுபவம். இந்த தூளும் சாம்பலும் என்பதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். அதுதான் சியோன். சியோன் என்பது சும்மா இல்லை. எல்லா விதமான ஆசாபாசங்கள், கோபங்கள், அப்புறம் எல்லாரும் மேலே குரோதங்கள், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் வைத்து கொண்டிருப்பது சியோன் அல்ல. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அது இங்கேன்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய சரீரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் சொல்றார், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். இது அதன் ஆகாரம் என்பதுதான் கிறிஸ்துவை பற்றின ரகசியம். கிறிஸ்துவே மெய்யான போஜனமாய் இருக்கிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவே. சியோனினுடைய ஆகாரம் எது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பம் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய அடிமை தாழ்மை என்கின்ற அனுபவம். ஆமேனா இல்லையா? எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. எது அதனுடைய ஆகாரம்? யார் சியோனுக்கு போவார்கள்? யார் சியோனின் மகிமையை காண்பார்கள் என்றால் இன்னமும் ஜாதி பிரச்சனை, இன்னமும் ஆண் பெண் என்கின்ற பிரச்சனை, இதெல்லாம் கூட ஜெயங்கொள்ளணும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அலர்ணும். நம்ம இந்த சியோனின் அனுபவத்துக்குள் நம்ம போகணும்னா நான் ஆண் நான் பெண் என்கின்ற அந்த ஒரு மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்கின்ற அந்த 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 ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு அடிமை என்கின்ற அந்த மனத்தாழ்மைக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஏழைகள் அப்படின்னா யாரு? ஆண்டவரே, என் பிதாவே, எனக்கு போஜனம் இல்லை, என்கிட்ட வருமானம் இல்லை. இப்போ பொதுவாக ஏழைகள்னா சொல்லுவோம், வருமானம் இல்லாமல் காசு இல்லாத இருக்கிறவர்கள் ஏழைகள். யார் இந்த ஏழைகள் அப்படின்னா திக்கற்ற பிள்ளைங்க. அப்பா இல்லை, அந்த அப்பாவால் ஜீவனை கொடுக்க முடியல. ஆனால் நல்ல கவனிங்க, பரமபிதாவே
நான் உம்மை அறிந்திருக்கிறேன், உம் மண்டையில் நான் வருவதற்கு எனக்கு ஜீவன் இல்லையே, நான் ஏழையா இருக்கிறேனே, எனக்குள்ள மரணம் இருக்கிறது, எனக்கு போஜனம் இல்லையே, நான் சாகுறேனே. என் பரமபிதாவே, உங்க அன்பு எனக்கு வேண்டும் ஐயா, உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்னு சொல்ற இந்த ஏழைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த மகிமையினுடைய ரகசிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து அப்பத்தினாலே திருப்தி ஆக்குவார். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அவரை தேடுகிற ஜனங்கள் அவரை துதிப்பார்கள். அவர்களை அப்பத்தினால் திருப்தியாக்கி அவர்களை துதிக்க வைக்கிறாராம். நல்லா கவனிங்க, அதன் ஏழைகளை நான் திருப்தியாக்குவேன். அப்படி கிறிஸ்துவை குறித்த அந்த ரகசியம், அந்த ஜீவ அப்பத்தை இவர்கள் நல்லா புசித்து கிறிஸ்துவை குறித்த தியானத்தில் வெளிப்பட்டு, அதுதான் கிறிஸ்துவின் ஆவி. அதை ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தவர்கள் மரித்தார்கள், ஆனால் என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். அல்லேலூயா. அதன் ஏழைகள், ஆண்டவரே எனக்கு அப்பா இல்லை, திக்கற்றவனாய் ஏழையாய் நிற்கிறேன். ஏழை என்றால் என் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்கு ஒரு பலனும் இல்லை, அவன்தான் ஏழை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாகிறவன் தான் ஏழை. நான் சாகிறேனே, எனக்குள்ள பாவமும் பாவத்தினாலே மரணமும் எனக்குள்ளே பிரவேசித்ததே என்கின்ற உணர்வில் நிற்கிறவனே ஏழை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, நான் ஒரு ஏழையா இருக்கிறேன், அடுத்த வேளை நான் சாக போகிறேன், ஆனால் என் சர்வ வல்லவரே, நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர், நீர் நித்தியமும் அழிவில்லாமையும் அதிர்ஷ்டமுள்ள ராஜ்யமாய் இருக்கிறீர் என்று பிதாவாகிய தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து கதறுகிற இந்த ஏழைகள் நான் சாகிறேனே, அவர்களுக்கு ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை அடிமை தாழ்மை, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி தாமே மரண பரியந்தம் தாழ்த்துகிற அந்த தாழ்மை என்கின்ற அடிமை தாழ்மை என்ற ஜீவ அப்பம் அந்த வேத வசனத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, அதான் ஆபிரகாமின் சந்ததியார் அந்த வசனத்தை புசித்து உட்கொண்டு அடிமை தாழ்மை என்கின்ற மகிமைக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். அடிமை என்பது என் தேவனை சித்தத்தை செய்வதற்கு, தாழ்மை என்பது அந்த அடிமையினுடைய பூரணம் எங்கே வெளிப்படுகிறது என்றால் மனுஷனுக்கு முன்பாக தாழ்மை. வீட்டில் சண்டை போடாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்குமே ஆனால் அது இருமாப்பு. உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டைகள், கூக்குரல் சத்தம் அங்கே இருக்குமே ஆனால் அது பயங்கரமான அகந்தை. அப்படிப்பட்ட அகந்தை உள்ளவர்களை கர்த்தர் தாழ்த்து என்று சொல்லுகிறார். உங்கள் வீட்டில் சண்டை போடாமல் இருங்கள், அப்பத்தினாலே அதன் ஏழைகளை திருப்தி ஆக்குகிறாராம். அடுத்த வேலைங்க போஜனம் இல்லாத ஏழையப்பா, அடுத்த வேலை மரணம். இந்த பாவ சரீரத்தில் ஆண்டவரே, இந்த பாவ ரத்தத்தில் இருக்கிறேனே, எனக்கு ஜீவன் வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிற இந்த ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குகிறார். உடனே ஆண்டவர் சொல்றார் 16 வசனத்துல, அதின் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். பரிசுத்தவான் அப்படின்னா யாரு? இந்த மாம்ச சித்தத்துக்கு செத்தவன். பரிசுத்தவான், நீதிமான் என்றால் யாரு? அவன் தம்முடைய சகோதரர்களுக்கு நீதி செய்கிறவன், தன் சகோதரனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவன், தன் சகோதரனுக்காக நன்மை செய்கிறவன். இந்த நன்மை செய்கிறவன் தான் தாழ்த்துகிறவன். இந்த தாழ்மைதான் இந்த ராஜா, இதான் நீதிமான். யோசேப்பு நீதி உள்ளவராக நீதிமானாக இருந்து அன்னை மரியாள் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று சொல்லி அன்னை மரியாளை கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாக அசிங்கப்படுத்தாம, எல்லாருக்கும் முன்னாக அலங்கோலப்படுத்தாம அவர் தன்னுடைய இருதயத்துக்குள்ளேயே ரகசியமாய் தள்ளிவிட அவர் யோசனையாய் இருந்தார். இந்த நீதிமான் என்பது அவருக்குள்ள பரிசுத்தம் என்கின்ற அந்த மகிமை இருக்கிறது. இந்த நீதிமான் என்பது தாழ்மையும், அடிமை என்பது தேவனுக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த மகிமையும் வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? இவர்கள் அன்னை மரியாள் ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர்கள். அவர்கள் பரிசுத்தவாட்டி என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே நாம் பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்தவான் என்பதை பார்த்தோம். அன்னால் ஒரு பரிசுத்தவான் ஏனென்றால் உமது அடியேன் என்று சொல்லுவது அந்த மாம்சத்துக்கு மரித்த அனுபவம், மாம்சத்துக்கு உட்படாமல் தேவனையே நோக்கி பார்க்கிற அனுபவம். என் தேவனாலே எல்லாம் கூடும் என்று தேவனை நோக்கி பார்க்கிற அனுபவம். ஆனால் தாழ்மை என்பது நீதிமான்கள். இந்த நீதிமான்கள் யாரையும் குற்றப்படுத்த மாட்டாங்க. எப்படி இருக்கும்?
அந்த நாட்களில் யூதர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணுறது என்பது 100% திருமணம், 90% திருமணம் சக்சஸ், 90% திருமணம் முடிந்து விட்டது. அதுக்கு பேர் இந்த ஷிதுக்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிதுக்கீன் என்று சொன்னால் அந்த அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன், மூப்பர்கள், அந்த அந்த கிராமத்து மூப்பர்கள், இந்த பட்டணத்து மூப்பர்கள் எல்லாரையும் கூட்டி வர வச்சு எல்லாம் உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சு தான் நிச்சயமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நிச்சயம் பண்ணிட்ட பிற்பாடு அன்னை மரியாள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். அவர்கள் 3 மாதம் யூதேயா நாட்டில் வந்து எலிசபெத்தோடு கூட இருந்துட்டு யோவான் ஸ்நானகன் பிறந்த பிற்பாடு அந்த குழந்தையை பார்த்து விட்டு அவர்கள் 3 மாதத்துக்கு பிற்பாடு அவர்கள் மறுபடியும் நாசரேத்துக்கு போகிறார்கள். அந்த 3 மாதத்துக்கு பிற்பாடு அவர்கள் திருமண ஏற்பாடு நடந்து திருமணம் நடக்கிறது. என்னுடைய கணிப்பின்படி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். ஏறக்குறைய இந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகும்போது எப்படி ஒரு 5 மாதமாவது இயேசுராஜா வயிற்றில் இருக்கிறாரு. ஆமேனா? ஏன்னா வயிறுலாம் தெரியல. ஏன்னா மேக்சிமம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கியை தான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து யூத பெண்கள்லாம் அப்போ அந்த அங்கியில் வந்து வயிறை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மறைச்சிக்கிடுச்சு. எப்படி அந்த அம்மா பயந்து, தேவனுக்கு பயப்படுற அந்த பயம், மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வரவிக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுதல் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுக்கும். அந்த அம்மா உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அந்த இரவில் நான் கர்ப்பமாக இருக்கிறேன், என் ரட்சகரை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவரால் நம்ப முடியல. என்ன நீ கதை விடுறம்மா, சரி எப்படியோ ஒன்று, ஆனால் உன்னை நான் இப்போ மறுபடியும் இந்த திருமண பந்தத்தை உடைக்கணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும். சட்டத்தின்படி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டைவர்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு. அந்த டைவர்ஸ் பத்திரத்தை இன்னாருக்கு நிச்சயம் பண்ணோம். பெரியோர்களாகி நாங்கள், மூப்பர்களாகி நாங்கள், ஆஸ்தர்களாகி நாங்கள் இந்த நிச்சயதார்த்தம் செல்லாது என்று சொல்லி அவர்கள் டைவர்ஸ் பேப்பரை எழுதி கொடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. இப்போ யோசேப்பு வந்து இன்னொரு திருமணம் பண்ண, ஏன்னா இப்போ இவங்களுக்கு முன்னாடி இப்போ இவருடைய மைண்டில் என்னன்னாக்கா எனக்கு வேறு திருமணமே எனக்கு தேவையில்லை. நல்லா கவனிங்க. யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிட அவர் சித்தம் கொண்டார் என்பது பயங்கரமான மனத்தாழ்மை. என் வாழ்க்கை என்ன ஆகுறது, இப்போ இவளை விட்டுட்டு என்ன பெரியோர்கள் முன்னில் கோர்ட்டில் மறுபடியும் போய்ட்டு அங்கே சாண்டட்ரீனில் போயிட்டு இவங்க மறுபடியும் போய்ட்டு அந்த டைவர்ஸ் வாங்கணும். அப்படி இல்லைனாக்கா யோசேப்புக்கு வேற ஒரு திருமணம் கிடையாது, வேறு திருமணம் செய்ய முடியாது. அப்போ யோசேப்பு இங்கே இப்போ நினைக்கிறாரு, தாவீதினுடைய குமாரனாகிய யோசேப்பே. அங்கே எப்படி அழைக்கிறாரு தெரியுமாங்க தேவதூதன், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகிறது பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி அங்கே தேவதூதனே தேவன் அனுப்பி இந்த அடியானினுடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்த்து, அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? யோசேப்புடைய அந்த தீர்மானம் என்பது கிறிஸ்துவின் ஆவி, இங்கே சேனைகளின் கர்த்தருடைய ஆவி இந்த யோசேப்புக்குள்ளே இருந்தபடினாலே, அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்கினபடினாலே அவர்கள் பரிசுத்தன் நீதிமான் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளாக இவர்கள் நிற்பதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் யோசேப்பு ரகசியமாய் தள்ளிவிடுவதற்கு தீர்மானம் செய்வார். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரத்தில் முதலாவது அதிகாரத்தில் 19வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவள் புருஷன் இல்ல 18 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில். நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணிட்ட பிற்பாடு தான் இவர் வந்து தேவதூதனே வந்து இந்த ஒரு கருத்தரிக்கிற விஷயத்தை சொல்லுகிறார். அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாயிருந்து. அல்லேலூயா சொல்லாமா? யோசேப்பு எப்படிப்பட்டவருங்க? மனத்தாழ்மை உள்ளவர். அதுதான் நீதி. மனுஷர்களுக்கு முன்பதாக யாரையும் என்னால் யாருக்கும் எந்த நஷ்டமும் வராமல் பார்த்து கொள்வது என்பதுதான் தேவ நீதி இருக்கிறது. அன்பானவர்களே, அவன் நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் வாசிமா, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை. இப்ப ரகசியமாய் தள்ளிவிட யோசனையா இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வேறொரு திருமணம் வேண்டாம். எவ்வளவு பெரிய தியாகம்! இப்ப நம்மளாம் அந்த என்ன பண்ணிருப்போம், அடி பாவி, எனக்கு துரோகம் பண்ணியே, நான் உனக்கு எவ்வளோ செலவு பண்ணி, நான் எவ்வளவு உனக்கு வெகுமதியெல்லாம் கொடுத்து உனக்கு கிரயம் செலுத்தி நான் உன்னை என் மனைவியாக நியமித்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ எனக்கு உண்டான எல்லா விதமான செலவுக்கும் நஷ்டிடு வழக்க போட்டு மான ஈனெல்லாம் வாங்கி எல்லாருக்கும் அவமானப்படுத்துவோம். ஆனால்
ஆனால் யோசேப்பு உமது அடியானின் குமாரன், உமது அடியாளின் குமாரன், உமது அடியான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்கின்ற அந்த நீதியிலே வாழ்கிறவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் ரகசியமாய் தள்ளிவிட? ஏன் அங்கே பரிசுத்த வேதம் தெளிவாய் பரிசுத்த ஆவி எழுதி வைத்திருக்கிறார்? ஏன் அங்கே ரகசியம்? ஏன் ரகசியமா தள்ள நினைக்கிறாரு? என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை, ஆனால் இன்னொரு பெண்ணை நான் அவமானப்படுத்த தேவையில்லை. ஆக்சுவலாக இவர் தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷனாக எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியே, இந்த இரவில் இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி இவர் தான் அவங்க மேலே மனம் கசந்திருக்கணும். ஆனால் யோசேப்பு ஒரு நீதிமான். எந்த ஒரு நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் என் தேவன் கொடுப்பது. ஆமென் சொல்லாமா? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் என் கர்த்தர் கொடுப்பது. என் கர்த்தர் நினைச்சார்னா எப்படினாலும் எனக்கு கொடுப்பார் என்கின்ற பூரண விசுவாசம் உடையவர் தான் இந்த யோசேப்பு. இவர் தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவர், இவர் தாவீதின் குமாரன். அதனால ரகசியமாய் தள்ளி விட்டுட்டு நம்ம எங்கேயாவது வேற எங்கன்னா பிழைக்கிறதுக்கு போயிடலான்னு என்ன பிளான் போட்டாரோ தெரியல. அவர் ரகசியமாய் தள்ளிவிட, கல்யாணத்துக்கு முன்பதாக நான் கொஞ்சம் எங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறேன், இவளை நான் அவமானப்படுத்த விரும்பலை, இல்லை வேற ஊருக்கு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், இவளை இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டோம், நான் கடைசி வரைக்கும் நான் இப்படி இருந்துக்கிறேன்னு சொல்லி தன் வாழ்க்கையே பலியாக்குகிற ஒரு அனுபவம் தான் இந்த தாழ்மை, அடிமை தாழ்மை. யாருக்கு கர்த்தர் இங்கே மகனாக பிறந்தார்? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் மகனாக மகளாக பிறந்தது என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாக்கியம்னு சொல்கிற அளவுக்கு நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? அன்பானவர்களே, தேவன் நம்மை அழைத்த அழைப்பை பாருங்கள், அது எவ்வளவு மகிமை. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் 20 வசனத்தை வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. எப்படி அழைக்கிறாரு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீதிமானே, அடியான் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்புல வந்த தாவீதினுடைய வம்சத்துல வந்தவனே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள. இப்போ மனைவி ஆயிட்டாங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்க. உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்பட, சந்தேகப்படாதப்பா. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்ல அந்த 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 குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற அந்த நாளிலே அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா கூட சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் இந்த ரகசியம் தெரிந்திருக்கிறது. அவங்க தீர்க்கதரிசனமாக பேசுகிறாங்க. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியல. ஒருவேளை அவங்க அம்மா அப்பா நீதிமான்களாக, அன்னை மரியாளுடைய அப்பாவும் அம்மாவும் நீதிமான்களாக இதை விசுவாசித்து சரியுமா யாருக்கிட்ட சொல்லாத, தேவனே நடத்துவார்னு சொல்லி அன்னை மரியாளை பலப்படுத்தியிருக்கலாம். ஏனென்றால் இவங்க ஏதோ சாதாரணமாக வரல, இவங்க அம்மா அப்பாவுடைய அந்த பக்தியை பார்த்து தான் வளர்றாங்க. இந்த வாலிபத்தில் எப்படி இந்த அம்மாவால் இவ்வளோ பக்தி இருந்திருக்க முடியும், எப்படி இந்த அளவுக்கு தேவனுக்கு அடிமையாக வாழ்ந்திருக்க முடியும் என்றால், அன்னை மரியாளுடைய அம்மாவும் அப்பாவும் என் தேவனுக்கு அடிமை என்கின்ற அந்த மனோபாவத்தில், அந்த ஒரு தாழ்மையின் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கணும். அதனால தான் இந்த அம்மா டீனேஜில் கர்த்தர் தேவனே தேடி வராரு அப்படின்னாக்கா அவங்க அம்மாங்க அப்பாவால் இல்லாமல் இந்த அம்மாவில் முடிஞ்சிருக்காது. நான் நினைக்கிறேன் இதை போயிட்டு அவங்க அம்மாங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கலாம், அம்மா இந்த மாதிரி இருக்குது, நான் கிறிஸ்துவை ராஜாவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு பயங்கர, அது எப்படி இருந்திருக்கும்ல. ஏன்னா இந்த உலகமே எதிர்பார்த்த, இந்த பிரபஞ்சமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மகிமையின் தேவ தூதர்கள்லாம் உத்து பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தாங்க. என் கர்த்தரை ஒரு முறை நான் பார்த்துறேன், என்ன அவர் அதரிசனமானவர். ஆமென் சொல்லாமா? தேவ தூதர்கள் கூட்டம் கூட அவரை கண்டதில்லை. அவங்கெல்லாம் எவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க, என் கர்த்தர் அன்னை மரியாளுடைய வயிற்றில் உதித்திருக்கிறான்னு சொல்லி. ஒருவேளை அவங்க அம்மாங்க அப்பாவுக்கு சொல்லியிருக்கலாம். அவங்க அம்மாங்க அப்பாவெல்லாம் ஓகேம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தைரியமாக நீ திருமணத்துக்கு போ, கர்த்தரோடு நடத்துவார்னு சொல்லி தைரியப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா தாய் தகப்பனுடைய வளர்ப்பில் தான் அந்த பிள்ளைகளுடைய அந்த ஒரு பரிசுத்த ஜீவியமே இருக்கும். அப்போது இதெல்லாம் தாண்டி அந்த வாழ்க்கையை கர்த்தரே கொடுத்தார். அப்போ யோசேப்புக்கு அங்கே சொல்லி அங்கே சொல்கிற வாசிங்க 21 வாசிங்க பார்க்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் ரட்சகர், தெய்வம் பிறந்திருக்கிறார். தெய்வம் கடவுள்
தேவன் உங்களுடைய கர்ப்பத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இது யோசேப்புடைய கர்ப்பம்தான். அன்னை மரியாள் என்பது யோசேப்பின் கர்ப்பம். என் ஆண் பெண் ஒன்று. அடுத்தது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து தூக்கத்தை விட்டு நல்லா தூங்கிட்டாரு. நல்லா எவ்வளவு ஒரு மனம் பதற்றம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வாழ்க்கையே போச்சு அப்படின்னு. ஆனா அவர் தூங்குறாரு. அந்த நைட்டில் அவர் தூங்குறாரு. அந்த தூக்கத்திலேயே தேவதூதனுடைய சொப்பனத்தை பார்க்கிறாரு. அவர் நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயர். இப்ப புரிஞ்சு போச்சா? அவளை அறியாதிருந்து அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை ஈடுபடுகிற அந்த இரவுல தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. முதற் பேரானவராகிய கிறிஸ்து இயேசுவை தெய்வத்தை அவர்கள் பெற்றெடுக்கிற வரைக்கும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் பிற்பாடு அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு 6 பிள்ளைகளுக்கு மேல பெற்றெடுத்தார்கள். ஆமென் சொல்லாமா? ஏனென்றால் யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் இவர்கள் எல்லாம் 4 குமாரர்கள், 4 பிள்ளைகள் இருக்கிறாங்களே. இவருடைய சகோதரிகளும் நம்மிடத்தில் இருக்கிறார்களே. சகோதரிகள் அப்படின்னா 2 சகோதரிகளாவது இருந்திருக்கணும் குறைஞ்சது. அப்போ 6 பிள்ளைகளுக்கு மேல பெற்றெடுத்திருக்கிறார்கள். அன்னை மரியாளும் யோசேப்பும் அவர்கள் தாவீதுடைய வம்சத்தில் வந்தவர்கள். ஆக இந்த நீதிமானை கர்த்தர் இங்கே உயர்த்திருக்கிறார். ஆக தேவன் இவர்களை உயர்த்ததற்கு காரணம் அந்த அடிமை மனத்தாழ்மை என்கின்ற அந்த விஷயத்தில் இருக்கிறது. நமக்கு உயர்வு நம் தேவன் கொடுப்பார். ஆமென் சொல்லாமா? நமக்கு கொடுப்பவர், இந்த உயர்வை கொடுப்பவர் நம்முடைய தேவன். எந்த மனுஷனையும் நீங்க சார்ந்திருக்காதீங்க. இந்த மனுஷனால் உயர்த்தப்படணும்னு நினைக்காதீங்க. அதுதான் இருமாப்பு, அதுதான் கசப்பு, அதுதான் கர்வம், அதுதான் அகம்பாவம். என் தேவன் என்னை உயர்த்துவார்னு சொல்லி மனுஷனுக்கு முன்னதாக உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரும் எங்கள் ரட்சகரமாக இருக்கிற எங்கள் இயேசு தேவனே, அடிமையா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.